தேவனுடைய அறிவும் விசுவாசம் என்கிற தலைப்பில் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு சீரியஸ் நான் ஆரம்பித்தேன். ஒரு தலைப்பில் தேவனுடைய அறிவும் விசுவாசம். பொதுவாக எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறது விசுவாசித்தால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நமக்கு தெரியும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா மொட்டையாக போய் விசுவாசம், நான் விசுவாசிக்கிறோம். யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவாங்க? விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் பயங்கர விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கே ஆடி போகிற அளவுக்கு விசுவாசம்னு சொல்லுவோமா, ஆனால் சம்பவம் நடக்காது. எப்படி? வேதம் சொல்லுது விசுவாசிக்கிறவனால். ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாரும் விசுவாசிப்பாங்க. ஏன்? அவன் வெறும் நம்பிக்கை, உலகத்தான் வெறும் நம்பிக்கை வச்சு உலகத்தையே வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சிட்டான். ஆனா நம்ம இயேசு அவருடைய பிள்ளையா இருந்த அவர் விசுவாசத்தை நாம் விசுவாசத்தின்படி என் வாழ்க்கை மாறும்னு சொல்றோம். ஆனா நடக்கல. ஆனா அவ்வளவு பெரிய மாற்றம்லாம் வரல. ஏன் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியம் அறிவு. வழி தெரியாம ஒரு ஊருக்கு போக முடியுமா? கூகுள் மேப் போட்டு போகிறதும் ஒரு அறிவு தான் இல்லையா? அறிவை ஏற்றுக்கொள்ள அறிவு என்ன செய்யுது? ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான சத்தியம். சொல்லுங்க பக்கத்தை பார்த்து. கவலைப்படக்கூடாது. சொல்லுங்க. கஷ்டப்படக்கூடாது. இன்ஜெக்ஷன் தான் லைட்டாக வலிக்கும், ஆனால் மருந்து உள்ள ஏறிச்சுது சுகமாயிரும். மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடுவோம், சின்னதாக வலிக்கும், ஆனால் சரியாயிரும். சரியா? இன்ஜெக்ஷன் வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 122 1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்களே படிங்க. வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். அல்ல, அவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த அவர்கள் யாரு? உங்க புருஷன், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க. ஆலயத்துக்கு போகணும், காலையில் சீக்கிரமாக எழும்பணும், நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்கும்? உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? நாளைக்கு ஞாயிறு, ஒரு லீவும் உண்டு, ஹோ அப்படி தோணுச்சா? அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க. எப்படி? இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னோடனே நமக்கு மகிழ்ச்சி ஆகணுமா? எங்க அதுதான் மகிழ்ச்சி, அங்கதான் மேட்டர் இருக்கு. அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 63 1 தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஃபர்ஸ்ட் வசனம் போடுங்க, கவனிங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமா இருக்கிறது. எத்தனை பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? ஐயோ, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சு மட்டும் இல்லைன்னா நான் அங்கே ஒரு பெரிய ஒரு கோடி ரூபாயை நான் அப்படி கமத்தி வச்சிருப்பேன். போகணும், சர்ச்சுக்கும் போகணும். இவரும் ஒரு மாதிரி சொல்லுவார், ஓ எனக்கு அந்த மீட்டிங் போனா, எனக்கு அந்த இது போனா, அந்த சடங்கு வீட்டுக்கு போனா, அந்த போனா அப்படி நீங்க சந்திக்கிறீங்களே நெருக்கம். எப்படி?
இதெல்லாம் நெருக்கம் தாங்க. அந்த நேரம் என்ன செஞ்சிருவாங்க, 10 மணிக்கு வச்சிருக்கிறோம் பாருங்க, நீங்கள் வராமல் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் வந்து தண்ணியை ஊற்றணும். ஒன்று நீ ஊற்று, இல்லை நாட்டில் தூக்கி தள்ளு. அல்லேலூயா. ஏந்த இந்த தண்ணியை ஊற்றுனா காஞ்சிரும். ஆனால் பாருங்க, சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான், வறண்டு போயிருக்கிறேன், ரொம்ப தண்ணியே இல்லாமல் இருக்கிறேன். ஒரு தண்ணியே இல்லாமல், இங்கே பாருங்களேன், வாயில் தண்ணியே இல்லைங்க, ரொம்ப வறண்டு போய் 2 நாளாக தண்ணியே குடிக்கலன்னு வைங்களேன், உங்கள் நாக்கு எப்படி இருக்கும்? உங்கள் வயரெல்லாம் வறண்டு நாக்கில் அது பயங்கரமாக தோன்றும்ல. அப்போ உங்களுக்கு நீங்கள் வரீங்க, வந்தோடனே நான் சொல்கிறேன், கொஞ்சம் பாகற்காய் தண்ணி இருக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஆனால் சபை நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பாகற்காய் தண்ணி மாதிரி இருக்குது, தோன்றுறது. ஆனால் உண்மையிலேயே அது என்னது? ஒரு நாளும் திரும்ப தாகம் வராத அளவுக்கு உன்னை நிரப்புகிற ஜீவ ஊற்றாக இங்க இருக்கு. நான் கொடுக்கும் தண்ணீரோ ஒருபோதும் தாகம் வராது, என்னுடைய ஜீவ ஊற்றை உனக்கு கொடுக்கிறேன்ற இல்லையா? அப்ப இது எங்க வச்சிருக்குது? சபையில கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா நம்மளுடைய சூழலும் நம்ம அறியாமை, சொல்லுங்க, எதை அறியாம? தேவனுடைய சத்தியத்தை, தேவனை அறியாதபடிக்கு, சபையை முழுவதுமாய் அனுபவிக்காததினாலே நம்மளுடைய தாகம் சோடால இருக்கு. சோடா குடிச்சா போதும், நல்ல பெப்சி குடிச்சா போதும், கோகோ கோலா குடிச்சா இந்த உலகம் காட்டுறதுக்கு எல்லாம் போயிடுறோம் பாருங்க. ஆனா தேவன் தான், நான் உனக்கு ஜீவனையே ஊற்றா உனக்குள்ள கொண்டு வைக்கிறேன், நீ ஊறிக்கொண்டே இருப்பாய், தாகமே வராதுன்றாரு. ஹல்லேலூயா. இதுதான் எங்க வருது? நமக்கு அப்படி வரணுங்க. நமக்கு புத்தி எப்படி வருது? நம்மளை இந்த உலகம் புத்தி, உலகம் எப்படி நம்மளை திரித்து வச்சிருக்கு? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? என்னுடைய தழும்புகளால் நீ சுகமானாய். உனக்கு குழந்தை உண்டாகும்னு தெரியும், நீ பெத்தெடுப்பேன்னு தெரியும், அது என்னென்ன பாதிப்பை உலகதரமா உண்டாக்கும்னு தெரியும், அதுக்கு உனக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு அவர் வச்சிருக்கிறாருன்னு எழுதியிருக்கிறாரு. அதுதான் அறிவு, தேவ அறிவு. இந்த அறிவு நீ பெற்றுக்கொள்ளனா அந்த விசுவாசம் வராது. எந்த விசுவாசம் வரும்? இது உலகத்துக்கு ஐடியா. மேபி இது உலகதரமா ரைட்டா இருந்தாலும், ஆனா உண்மையிலேயே எது சுகம் அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவின்படி நீ விசுவாசித்த, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் சரீரம் சுகமாகவே இருக்கும், அது சேஃபா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? உள்ள வந்தா, சபைக்கு வந்தா என்ன நடக்குது? சபைக்கு வந்தா தேவன் சொல்லுகிற அறிவை பெற்றுக்கொள்றோம். எப்படி? உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் தேவையான அறிவை எங்கிருந்து பெற்றுக்கொள்றோம்? சபையில வந்து. அப்ப சபையில என்ன செய்யணும்? சபைக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? மகிழ்ச்சி வருமா? விஷயம் தெரியலன்னா மகிழ்ச்சி வராது. நீ எவ்வளவு நெருக்கம், கஷ்டம், பிரச்சனை இருந்தால் எங்க வருவ? என் வாழ்க்கை வறண்டு போய் விடாய்த்து போய் தண்ணீரே இல்லாம ஒண்ணுமே இல்லாம நான் காலியா இருக்கும் போதும் என் எண்ணம் எங்க இருக்கும்? ஆத்மா எங்க இருக்கணும்? தேவன் பேர்ல இருக்கணும். அடுத்த வசனம் போடுங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையை, இப்படி ஆசையா இருந்துதான் நான் எதை கண்டேன்? உமது வல்லமையையும் உமது மகிமையை நான் கண்டேன். ஹல்லேலூயா. உங்க ஸ்ட்ரென்த்தையும் உங்க க்ளோரியை நான் கண்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறான். யார் எழுதின? அரசன். அப்போ அவனே எழுதியிருக்கிறான், ஒரு அரசனே எழுதியிருக்கிறான். அதனால நான் என்ன பார்த்திருக்கேன்? ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சபையை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, தண்ணியை தளிச்சு விடணும் பாஸ்டர். எப்படி? ஒரு பிரசங்கம் வேண்டாம், தேவனை பற்றியதான அறிவு நமக்கு தேவையே கிடையாது.
பாஸ்ட் எள்ளு போல தண்ணியை ஜோம் பண்ணி தரட்டு, இல்லைங்கி தளிச்சு விடட்டு. கொஞ்சம் எண்ணெய் ஜோம் பண்ணி, ஃபஸ்ட்டு எண்ணெயும் ஜோம் பண்ணி கொஞ்சம் வெள்ளம் தெளித்து விட்டியான்னா உள்ள பைசா நாங்கள் என்ன செய்வோம், என்ன வேணாம் செல்லம். ஆனால் 5 நிமிஷத்தில் காரியம் நடக்கணும். எப்படி 5 நிமிஷத்தில் காரியம் நடக்கணும். நான் இனி என்ன செய்ய போகிறேன்னா, இதில் ஒரு கியூ போட்டு ஃபஸ்ட்லே அதனால் ஒன்றும் இல்லை, ஒரு கியூ 1000 ரூபா கொடுக்குறவங்களுக்கு கியூ, ஸ்பெஷல் கியூ, பாஸ்டரை வேகமாக செஞ்சோம். போ காணிக்க தண்ணி போ சரியா சரியா சரி. எண்ணெய் ஜப எண்ணெய் 2000 ரூபாய் 100 மில்லி, 2 லட்சம்னாலும் வாங்கிட்டு போகணும். எப்படி எப்படிப்பட்ட எண்ணெய் தெரியுமா அது? வாங்கிட்டு வந்தா அவ்வளோதான் வாழ்க்கை. இப்படி நான் ஏமாத்துற ஆளா இருந்தா நமக்கு நல்ல சோகம். 5 நிமிஷம் அந்த சபைக்கு போன 5 நிமிஷம் தான். ஏற்கனவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணீங்க 2 நிமிஷம் தான், கூட 2000 ரூபா செலவாகும். என்னது இப்படி செஞ்சா நமக்கு என்ன பிடிக்கும்? இந்த அறிவு ஏன் எங்கேருந்து நமக்கு வந்தது? உலகம். ஒன்றும் இல்லை சிஸ்டர், இப்படி ஒரு சர்ச் இருக்குன்னு காணிக்கப்பட்டி, அபிஷேக எண்ணெய், ஜீவ தண்ணீர், இதுக்கு 4 பேருக்கு 4 வாலண்டியர்ஸை போட்டு விட்டுட்டு நான் ஒரு கியூவில் நின்றுன்னு வைங்களேன். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். என்னை பார்க்க அப்படியே ஒரு ஃபுல் வெள்ளை அங்கி தரித்து நல்ல ஃபேஸ் எல்லாம் மேக்கப் பண்ணி என்னை பார் யோகம் வரும். 4 நாள் ஓட்டுறேன்னு வைங்க, 5ஆவது நாள் நான் கோடீஸ்வரன் கார்காராக வரும். ஓ 5 நிமிஷம் தானா? ஓ எனக்கு பயங்கர பிஸி கட்டிடலாம். 5 மினிட்ஸில் பிளஸ்ஸிங். சாமி எல்லாத்தையும் இறக்கி விடுங்க. ஓ இறக்கியாச்சு, தளிச்சாச்சு, மொத்தம் வந்தாச்சு. ஓ தலையில ஒரு மிதி தாப்போ ஈஸ்துபடிய மஸ்து மஸ்துன்ன மாதிரி. இதெல்லாம் ஊரை ஏமாத்தலாம். ஆனா தேவனிடத்துல இருந்து ஒரு மண்ணை கூட அள்ள முடியாது. நீ சிஸ்டர், nowadays the people are feeling like that. Really? அதுதான் நமக்கும் சபைக்குள்ள வந்தா என்ன வருது? ச்சே இவர் நேரத்தை முடிச்சார். இல்லை, நான் என்னத்துக்கு நான் முடிக்கணும்? நான் முடிச்சா நீ செத்து போவேன்னு எனக்கு தெரியும். நான் முடிச்சா நீ வறண்டு போயிருவ, விடாய்த்து போவ, உனக்கு ஜீவனற்று போயிருவ நீ. ஹல்லேலூயா. இப்படி செய்யலாம், ஈஸிங்க. நான் மட்டும் 23 அவர் சாமி அங்கே மலையில் தியானத்தில் இருக்கிறார். சாமியார் என்ன ஜல்சா பண்றாரு உனக்கு என்ன தெரிய போகுது? தியானத்தில் இருக்கிறார். நான் அதிகம் பேசாம அமைதியா இருந்தாலே, நீங்க பேசுறீங்க, நான் நீங்க ஒரு வார்த்தை பேசுனா நான் 10 வார்த்தை பேசுறேன்னா, நான் என்ன தான் பேசுறேன்? என்ன பேசுறேன்? என்டன் வருது தானே. ஆனா நான் பாருங்க, உலக வழக்கத்தின்படி நான் அதிகமா பேசாம 1000ல் 1 வார்த்தை பேசினேன்னா உலகம் என்ன பார்த்து பயங்கர ஞானி, தெய்வம், தெய்வத்தின் சாட்சால் தெய்வத்தினுடைய தவப்புதல்வன் அப்படின்றவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? உமது ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடு வேண்டாம். ஏன்? இங்கதான் ஜீவ வார்த்தை இருக்குது. இங்க அங்க போய் காட்சி இல்லை, இங்க பார்க்கிறதுக்கு காட்சி இல்லை, இங்க அவருடைய வார்த்தையின் சத்தம். உங்க காது எதை கேட்குதோ அதுதாங்க நீங்க. இப்ப நான் உங்களை ஏமாத்தலாம், ஈஸியா ஏமாத்தலாம் தெரியுமா உங்களுக்கு? ஏமாத்தனா என்ன செய்யலாம்? இந்த உலக வழக்கு ஒருத்தனுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். எப்படிங்க?
ஒருத்தனுக்கு என்ன பிடிக்குதோ மாம்சத்தின்படி, ஒருத்தனுக்கு என்ன பிடிக்குதோ அதன்படி செஞ்சா அதுக்கு அர்த்தம் என்ன? அதான் மாம்சம். சொல்லுங்க, அதான் மாம்சம். இப்ப பாருங்களேன், 5 நிமிஷத்துல மேட்ரு முடியும், ஓடி வந்துருங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஆளுங்க என்ன செஞ்சிருவாங்க? பயங்கர கூட்டமா இருக்கும். எப்படி? பயங்கர கூட்டம். ஒரே தைலம் உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா வியாதியின் தீர்வுன்னு வச்சு நான் ஒரு 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 அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன்னு வைங்களேன், என்ன தேடி ஆள் வருமா வராதா? கிட்னியை சுகமாக்குவார் வரம் பெற்ற ஊழியக்காரர் அப்படின்னு போட்டா எப்படி வரும்? ஒரே கிட்னி பேஷண்டா வரும். அப்படித்தானே? வருமா வராதா? கிட்னி சுகமாக்குற இதில் அவர் தொட்டாலே சுகமாயிரும். எப்படி? ஆளு கட 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 வரும். பிசாசு அவரை கண்டாலே ஓடும். அப்படின்னா பாஸ்டர் என்ன ஆகும்? ஒரு பயங்கர பிசாசு துரத்துறதுல பயங்கர வில் வித்தக்காரராக அப்படின்னு ஒரு பேரு வரும். வார பீஸ் எல்லாம் எப்படி பீஸ் வரும்? ஊர்ல கிடக்கிற எல்லா பிசாசு பீஸும் எங்க வரும்? பாஸ்டர், நம்ம சர்ச்சில் இப்ப பிசாசு எல்லாம் பெருசா ஆடுறது இல்லையே அப்படி. அது எப்படி நடந்ததுன்னா, கேட்கிறதுக்கு பொறுமையோட தேவ சமூகத்துல வாஞ்சையோட மகிழ்ச்சியோட காத்திருந்தேன்னு வச்சுக்க. நான் சொல்றேன், நீ இன்னைக்கு பிழைச்சிருக்கிறது எதனால தெரியுமா? இத கேட்கறதுனால. ஹலோ, அதுதான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். நான் துரத்துனா துரத்திட்டு வர மாட்டேன். துரத்துனா ஒரு நாள் 5000 பேர் துரத்தலாம். 5000 பேர் துரத்துறதுல முக்கியம், ஒருத்தனுக்குள்ள இருக்கிற பேய துரத்தி அவனுக்குள்ள சத்தியத்தை உள்ள கொடுத்துட்டேன்னு வையேன், அவன் ஒருத்தன் 5000 பிசாசை துரத்திடுவான். அவன் ஒருத்தனுக்குள்ள இருக்கிற சத்தியம் அத்தனை பிசாசையும் நடுங்க பண்ணும். தேவன் உனக்குள்ள எப்படி இருக்கிறாருன்னா, knowing the truth. பிசாசு இயேசு கிறிஸ்துவை வஞ்சிக்க அல்லது அவரிடத்துல அட்டாக் பண்ண வரும்போது அவன் என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? கையை முறுக்கிட்டு அப்படி அதுனா சீனா போட்டான். என்ன கேட்டான்? 3 முறை சோதிச்சான் இல்லையா? 3 முறை என்ன பண்ணான்? இயேசுக்கு முன்னாடி வந்தனன். எதை கொண்டு பேசினா? பைபிள் வசனம் அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு எல்லா வசனமும் தெரியும். ஆனா வசனம் அவனுக்குள்ள இருந்து ஜீவிக்க முடியாது. ஆனா வசனமே பெற்றெடுத்த இந்த இருதயத்துக்குள்ள அந்த வசனம் மறுபடியும் வந்து விதைக்கப்பட்டால் அது 1 30 60 100 கனி தரும். பிசாசு கனி கொடுக்க முடியாது. பிசாசு உன்னை ஏமாத்த முடியும். என்னது? டூப்ளிகேட் காரை கொண்டு இதுதான் பென்ஸ் கார் போ அப்படின்னு, ஓ பென்ஸ் கார்னு யாரோ சொல்லி கேட்டேன், இதுதான் பென்ஸ் கார்னு சொல்லி என்ன செய்வ? 50 லட்சத்தை கொடுத்து 500 ரூபாய்க்குள்ள காரை வாங்கிட்டு வருவேன். பென்ஸ் கார். மருமோளை பென்ஸ் கார்னு சொன்ன ஒருத்தன் தந்த 50 லட்சம். எல்லா கர்மமும் தீருன்னு சொன்னான். ஒரு ஆள் என்ன வீட்டில் வந்து கேட்டாளா, லகலகலகலகலகலகா. எப்படி? லகலகலகலகலகலகா. நானும் எனக்கு புருஷன் அரிசி வாங்க தந்த காசு 500 இருந்து. கரெக்ட், அவனுக்கு தெரியுது உங்களிடத்தில் 500 ரூபாய் இருக்கிறது. கரெக்ட், அவனுக்கு தெரிஞ்சு. பின்ன இது தெய்வ சக்தி இல்லாம போச்சாவு. எப்படி? இல்ல பிசாசுக்கு வசனம் தெரியும்னா வீட்டில் இருக்கிற 500 ரூபாய் எப்படி தெரியாம இருக்கும்? ஆனா நாளைக்கு உனக்கு கையில 500 வருமா 550 வருமா அவனுக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு புரியுது?
அது தெரியணும்னா வார்த்தை தெரியணும். பாதியை வெளிப்படுத்தி மீதிய ஆண்டவர் விட மாட்டார், முழுவதும் உனக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். இது நல்ல சந்தர்ப்பம். ஆண்டவருக்குள்ள ஜெபம் பண்ணி அது என்ன ஏன் வந்தது, எங்கேருந்து வந்தது, டீட்டெயில் எல்லாம் கேள்வி சொல்லி தருவார். அல்லேலூயா. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணியை தெளிச்சா நடக்காது, எண்ணெயை வாரி பூசுறா நடக்காது. எண்ணெயை நீ பயன்படுத்து, தண்ணியை நீ பயன்படுத்து, காணிக்கையும் போடு. ஆனா சத்தியம் தெரியாத இதை செய்யக்கூடாது. ஆனால் உன்னை ஏமாத்தலாம். உலகத்தில் இன்னமும் ஏமாற்று நடக்குதுன்னா சத்தியம் தெரியல, வார்த்தை இல்லைன்னா, அதுவும் வெளிப்பாடுள்ள வார்த்தை இல்லைன்னா அங்க பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இருக்காது. நீ யாரு, உன் அப்பன் யாரு, அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர், இதை தானே சொல்லி தந்திருக்கிறேன். அதனால தான் போச்சு. அந்த எப்படி போச்சோ அதே மாதிரி என்ன செய்யணும், உன் மனதை என்னைக்குமே இந்த வார்த்தைக்குள்ள வச்சுட்டேன்னா ஆசீர்வாதம் வந்து மட்டும் இருக்காது, அது வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடம் கொண்டு பெருகும். ஆரம்பத்தில் இருக்கிற உற்சாகம், உனக்கு ஆரம்பத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இருக்கிற அந்த உண்மை, அந்த தன்மை ஏன் இல்லை தெரியுமா? யூ நெவர் ஹர்ட். நீ தேவனுடைய வசனத்தை கேட்கல, அதன் மேல உன் ஆர்வம் வரல. இப்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு எண்ணம் வரும். எப்படி வரும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வரும், ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது உனக்கு. நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா வசனமும் எனக்கு தெரியும், ஆதியிலே நான் சத்தியத்தை கேட்டு இருக்கேன், அதனால எனக்கு இனி ஒண்ணும். ஐயோ, இனிதான் மேட்ரு, இனிதான் நீ அதிக நேரத்தையே கொடுக்கணும். நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தான் பிரச்சனை நினைக்காத, அது பெருகிறதுல தான் மேட்ரு. நிறைய கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க, ஆனா அது விருத்தி அடைவதில்லை. தேவனிடத்தில் அவங்க எண்ணமும் சிந்தை, அவங்களுக்கு நேரத்தையும் கொடுக்கிறதுக்கு அவங்க சமூகத்துல நீ உன் நேரத்தை கூட்டி 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 கொடுக்க கொடுக்க உலகத்துல நீ பிரயாசப்படுற இடுக்கண், பிரயாசப்படுற பிரச்சனைகள், போராட்டத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. 84:10 சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். கவனிங்க, 1000 நாளை பார்க்கிலும் உமது செல்லும். நீ 1000 நாள் வேலை செய்கிறதுக்கும் ஒரு நாள் சபையில் வந்திருக்கிறதுக்கும் சமம். எத்தனை பேர் நல்ல வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்க? அப்ப 1000 நாள் உலகத்தில் உழைப்பியா? உங்களுக்கு புரியல. ஒரு நாள் சபையில் இருந்தா போதும் 1000 நாள் அப்படி இல்லை. நீ 1000 நாள் உலகத்தில் உழைக்கிறதுக்கும் உலகத்தில் படுற பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே நாள் ஆண்டுடைய சமூகம் போதுமானது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம். ஆகாமிய கூடம் மற்ற உலகத்தானோட கூட்டு சேர்ந்து அவங்களோட நீ செஞ்சு, அவன் பயங்கர பிரில்லியன்ட்டு, அவன் கூட நான் இருந்தால் நல்லா ஜெயிச்சிருவேன், அவன் பிஸ்னஸில் நானும் பார்ட்னராக மாறினா நான் ஜெயிச்சிருவேன், இந்த கம்பெனியில் நான் இதை போட்டால் பார்ட்னர் ஆகிண்டா நான் பெருசாக வந்திருப்பேன்னு நினைக்கிறேன்ல, அதை பார்க்கலும் தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்பது. இங்கிலீஷில் எப்படி தெரியுமா? கேட் கீப்பராக இருக்கணுமா. எப்படி எப்படி வாட்ச்மேன், எப்படி வாட்ச்மேன் இருக்குல்ல, நீ தேவனுடைய ஆலயத்தில் வாட்ச்மேனா இருப்பது நல்லது. இங்கிலீஷ் பைபிள் அவ்வளவுதான் இருக்கு, வாட்ச்மேன் இருக்கு. தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறது நல்லதா? சும்மா வெளியில வந்து நான் வாட்ச்மேன், வாங்க வாங்க, வரவங்களை எல்லாரும் என்ன செய்கிற, வணக்கம் போங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு போங்க, அப்படி நிற்கிறது நீ 1000 பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சமம். ஹலோ, புரியுதா?
அதனால நீ பிசினஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லல. நீ 1000 நாள் உலகத்துல உழைக்க வேண்டாம்னு சொல்லல. நீ 1000 நாள் உலகத்துல உழைச்சுக்கோ, நீ 1000 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோ. ஆனால் அதுல எது வேல்யூன்னு புரிஞ்சுக்கோ. அவர் சமூகத்துல நீ வந்து நிற்பதோ, அவருடைய கேட்டாண்ட வந்து நீ காவல் காத்து காத்து நின்னு. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே சபைக்கு வெளியில போயிருந்து அந்த பிரசனத்துல இருந்துட்டு போலான்னு. இல்ல, நீ தேவனுடைய சமூகத்துல ஆராதனை துவங்கிறதுக்காக கேட்ல வந்து காத்து நிக்கணும். நீ காத்து நின்னா நீ 1000 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கன்னு அர்த்தம். என்ன தெரிஞ்சு ஒரு பேல 1000 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். ஆனா 1000 ஷேர் எடுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், வழி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கம்பெனிலையும் 1000 கம்பெனிலலாம் இல்லை, நல்லா போனால் குறைஞ்சது எப்படி ஒரு பெரிய கம்பெனினா ஒரு மிட் கேப் லார்ஜ் கேப் கம்பெனினா நம்ம ஊரில் ராஜேஷ் எத்தனை கம்பெனி இருக்குது நம்ம இந்தியாவில்? ஒரு 100 கம்பெனி இருக்குமா? லார்ஜ் கேப்னா ஒரு 100 கம்பெனி இருக்கணும் வைங்களேன். 1000 கம்பெனியில் நம்ம சர்ச்சு எவ்வளோ முக்கியம்னு பேசிட்டு இருக்கிறேன். இந்த அறிவு உனக்கு இல்லைன்னா உலகத்துல நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களா 11 மணிக்கு? இல்ல, நீ ஏன்ட்ட சமாளிச்சு ஒண்ணும் கிடையாது. உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும். நீ விசுவாசிக்கும்படி இந்த அறிவு உனக்கு எப்படி வரும்? வந்தாதான் வரும், வராட்டி வராது. வசனத்தை படிங்க, நான் சொல்ற மாதிரி படிக்கணும். 1000 நாள் 3.5 வருஷம் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குறதும், 1000 கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நாள் சபைக்கு வர்றது மேலானது. இப்போ இதை உள்ள ஏற்றுனீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பீங்க? அடுத்த வாரம் வரீங்க, சபைக்கு வரும்போது எப்படி வருவீங்க? வந்துட்டீங்க, நேரங்காலம் வந்துட்டீங்க. நான் வர்றதுக்கு முன்னாடியே கேட்டில் நின்று வெயிட் பண்ணுறதுக்கு என்ன சமம்? 1000 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது சமம். உள்ளே வந்து அவருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு என்ன சமம்? 3.5 வருஷம் உலகத்துல உழைக்கிறதுன்னா 5000 10,000 இல்ல, மேக்சிமம் ஒரு மனுஷன் 3.5 வருஷம் வேலை செஞ்சு எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அந்த சம்பாத்தியத்தை ஒரே நாள்ல தருவேன்னு சொல்லிருக்கியோ. உமது ஆலயம் அவ்வளவு முக்கியம்னு நீர் எனக்கு கற்றுக் கொடுத்தபடியே நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கை மிக பெரிதாய் மாறுவதாக. உங்க நாம நீ சொன்ன சத்தியத்தின்படி என் வாழ்க்கை பெருகுவதாக. உன் ஜெபமே வேற மாதிரி மாறும். இல்லைன்னா கெஞ்சிட்டு இருப்பேன். இல்லைன்னா என்னைக்கு அதை சச்சோம்னா மண்டையில் ஒன்றும் புரியாது. தொட்டுட்டு போங்க, அபிஷேக எண்ணெய் வாங்கிட்டு போங்க. காணிக்கை பெட்டி பெருசா இருக்குது, பெருசா போடுங்க. கரெக்டு தானே? நான் தப்பா ஏதாவது சொல்லியேனா? எனக்கு வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் அதர் கண்ட்ரிலெல்லாம் கேட்குறதெல்லாம் முக்கியம். என் சபை வேறுண்டணும், அதுதான் முக்கியம். இந்த வெளிச்சத்தை என்னைக்கு தெரியுமா தந்தார் எனக்கு? வேலைக்கிழமை தந்தார். 1 செகண்ட்ல தந்தார். இதை நீ பேசுற, கேட்கிறவன் கேட்கட்டா, இப்படியே பண்ணுன்னு என்ற சொல்லிட்டார் ஆண்டவர். இப்படி பண்ணு, இப்படி பேள. ஹல்லேலூயா. உன் சபை 10ல் 1 11வது சபை இல்லை. உன் சபையை மாறி ஒரு சபை இங்க இல்லடா. நீ உன் சபைக்கு சத்தியத்தை பேசுறா, மணிக்கூரா பேசுறா. நாம் பேசும்போது 3 நாள் 5 நாள் இரவும் பகலும் காத்திருந்து கேட்டானா, அந்த அஸ்திபாரம் தான்டா இன்னைக்கு உலகம்.
நீ அந்த மாதிரி சபையை உருவாக்குடா. என் அப்ப சொன்னதை நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். சும்மா ஒண்ணு சவுல தூக்கி பவுலா மாத்தல. அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவன் தொட்டவன ஓடல. 3 வருஷம் தேவ சமூகத்துல காத்திருந்து ஊழியம் செஞ்சான். சொல்ல போனா கூட இருந்த 12 சீஷர்களுக்கு ஊழியம் செஞ்சவன் அவன். அதான் மேட்ரே. 10ல் 1 11 சரி சீனு போடுற சபையெல்லாம் நம்ம சபை கிடையாது. வந்த ஆசீர்வாதம், வரலன்னா தொடுறது தடவுறது. ஏய் நான் சொல்லட்டுமா, நான் தொட்டா சுகமாகுது, நான் தொட்டா ஓடுதுன்னு சும்மா எல்லாம் கிடையாது. என்ன இங்க உள்ள அவர் இருந்தா தான் அது நடக்கும். ரட்சிக்கப்பட்டோன்னே கதை முடிஞ்சு நினைக்காதீங்க. அது வெறும் தொடக்கம்தான். முடிவு பரியந்த நிலை நிற்கும்படி ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்டு 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 ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இனி ஒரு நாள் சபைக்கு வந்தேனா, நான் சொல்றேன், சபைக்கு நீ சபை ஆலயத்துக்கு துவங்க முன்னாடியே வந்து காத்திருந்தேனா, அதுக்கு அர்த்தம் என்னது? 3 வருஷம் 1000 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன்னு அர்த்தம். சபைக்கு வந்து தேவ சத்தத்தை கேட்கிறேன்னா 3 வருஷம் உழைப்புக்கு பலன் ஒரே நாள்ல கிடைக்குது. மறப்பீங்களா? இந்த வெளிப்பாடெல்லாம் கிடைக்காதுங்க. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், நம்ம சபைக்கு தந்திருக்கிறார். மறப்பீங்களா? ரைட்டா? ரைட்டு. திருப்பிக் கொள்ளுங்க. 119 81 119. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. பாருங்களேன், உம்முடைய ரட்சிப்புக்கு பாருங்க. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா, உம்முடைய வசனத்துக்கு. கவனிங்க, நான் இப்ப சொன்னேன்ல உங்களுக்கு. முதல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அப்படிதானே? ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? அதுக்கு என்ன தேவைப்பட்டது? நான் அதிகமாக பேசியிருக்கவே மாட்டேன். ஹலோ, நீங்கள் முதல்ல நீங்கள் இந்த சபைக்கு வர்றதுக்கு, ரட்சிக்கப்பட்டதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் அதிகமெல்லாம் பேசியிருக்காது. என்னது? 2 வார்த்தையோ 1 வார்த்தையோ தான். ஆனால் அந்த வார்த்தை உள்ளே வந்த உடனே வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா, இதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி பரலோகத்துக்கு போகலாம், அது வரைக்கும் இந்த உலகத்தோட கடந்து உலகத்தோட கண்டு மல்லு கட்டுவோம் அப்படின்னு நினச்சிங்க. இல்லை, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா ஒவ்வொரு நாளும் தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு. அப்ப எதுக்கு நீ காத்திருக்கணும்? இன்னைக்கு பிழைக்கிறதுக்கு, மத்தியானம் பிழைக்கிறதுக்கு, சாயங்காலம் பிழைக்கிறதுக்கு, நைட்டு பிழைக்கிறதுக்கு, காலையில் பிழைக்கிறதுக்கு, நாளான்னைக்கு பிழைக்கிறதுக்கு வார்த்தை காத்திருக்கணும். அப்ப சபைக்கு வர்றது எவ்வளவு முக்கியம்னு புரியுதா? அடுத்த வசனம் போடுங்க. எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல், வாக்குன்னா வாக்கு தத்துவம்னு அர்த்தம். ஓகே, இங்கிலீஷ் பைபிளில் ப்ராமிஸ் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு பாருங்க. உம்முடைய வாக்கு மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகுதுன்னா காத்துட்டு இருக்குது, கவனமா இருக்குது. எதுக்கு? அவ்வார்த்தை. அப்ப நீங்க எதுக்கு காத்திருக்கணும்? வார்த்தைக்காக. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னாலும் எதுக்காக காத்திருக்கணும்? அதுக்கு எங்க வரணும்? சபைக்கு. ஒரு நாள் சபைக்கு வர்றதுக்கு எவ்வளோ என்ன சபையில் வந்து காத்திருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? 1000 பிஸ்னஸ்ல 3 வருஷம் உள்ள வந்திருந்து கேட்கறதுக்கு அர்த்தம் என்ன? 3 வருஷம் உழைப்புக்கு பலன். ரைட்டு, திருப்பி கொள்ளுங்க. 143 சங்கீதம் 143 5:6. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஓகே, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின்
கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமோ உம்மேல் எப்படி இருக்குதான்? வறண்ட நிலத்தை மாதிரி. ஒரு வறண்ட நிலம் எப்படி இருக்கும்? எதுக்காக வெயிட் பண்ணும்? ஓகே, உங்க வாழ்க்கையில வறட்சி வந்தா எதுக்கு வறட்சி வரணும்? ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பயங்கர பிரச்சனை, ஒரே வியாதி, இதா வறட்சி? தேவனுடைய வார்த்தைக்கு உங்க இருதயம் காத்திருக்கணும். எப்படா வரும்? எப்படி? தேவ வசனம் எப்படா வரும்? என் ஆத்மாவை தேற்ற, எனக்கு விடை கொடுக்கிற, என் பிரச்சனைக்கு பதில் சொல்லுகிற அந்த வார்த்தை எஸ் 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 எப்போ வரும்? ஒருவேளை சபை தொடங்க முன்னாடி இவர் வேற சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணுவாரே, அதில் வந்துருமோ? இல்லது ப்ரேயர் பண்ணக்கு முன்னாடி ஏதாவது பேசுவாரே, அதில் வந்துருமோ? அப்படின்னா நீ ஏற்கனவே வந்து காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தேனா அவர் வார்த்தை உன்னை தேற்றும், உன்னை செழிப்பாக்கும், உன் வாழ்க்கையை மாற்றும். நீங்க எல்லாம் கேட்பீங்க, நான் இன்னைக்கு கூட கரெக்டா 9:15 என்ன செய்யணும்? வர்ஷிப்பை முடிக்க. திஸ் இஸ் மை பிளான். டீம்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் நான் சொன்னேன். ஆனா என்னால நிப்பாட்ட முடியவில்லை. ஆல்மோஸ்ட் 9:40 வரைக்கும் எடுத்தேன். அந்த குளோரியை வந்தவன் அனுபவிச்சிருப்பேன். அனுபவிச்சிங்களா இல்லையா? அனுபவிச்சிங்களா இல்லையா? இல்லை, எனக்கு நல்ல பாட்டு வருதுன்னாக்க இப்படி பாடினா அப்படியா? சபையில் சிலரை காணலை, என்னாச்சு? ஓ, ஒருவேளை வெளியில் போய் காவல் நின்னா 1000 பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஐயா நீங்கள் இங்கே நின்னா 1000 பிஸ்னஸுக்கு சமம் நீங்களே, அப்படியா? காணோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் போகும்போது கொடுத்து விட வேண்டியதான். அல்லேலூயா. என்ன? அல்லேலூயா. இங்கே ஃபேன் ஒர்க் ஆகுது தானே? பெண்களே, உங்கள் மேலே நான் அபார நம்பிக்கை வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் நிறைய பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. இந்த பக்கம் தான் அடிக்கடி உங்களுக்கு கரண்ட் போகும். என்ன? ஏன்னா உங்களை நம்பி தான் நான் விசுவாசத்தில் இந்த ஏரியாவை அப்படி கொஞ்சம் ரிசர்வ்டில் வச்சுருக்கேன். நீங்கள் விசுவாசித்து என்ன கொண்டு வாங்க? ஏர் கண்டிஷன் கொண்டு வாங்க. அதில் ஸ்ப்ளிட் கொண்டாடுறீங்களா இல்லை சென்ட்ரல் ஏசி கொண்டாடுறீங்களா? எப்படியாச்சும் என்ன செய்யணும்? உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைக்கே வந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. விசுவாசிச்சு. அல்லேலூயா. நான் ஒரு 2000 ரூபாய் தரேன், என்னுடைய பங்கு. ஏசி போடுங்கன்னா பீஸை உருவி விட்டுருவேன். அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் சொல்கிறதுல எல்லாம் இருக்கணும். பிரச்சனைக்கு வழி கர்த்தருடைய வசனம் என்கிறத புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வியாதி வந்தால் சுகத்துக்காக அலைய மாட்டீங்க. வார்த்தை கரெக்டாக பேசுங்க. ஆண்டவர் வார்த்தை. நீங்க எதிர்பார்க்கிற வெற்றிக்கு நீங்க மனுஷனை காத்திருக்க மாட்டீங்க, பணத்தை காத்திருக்க மாட்டீங்க, வார்த்தையை காத்திருப்பீங்க. வார்த்தை வந்துன்னா போட்டு கையெழுத்து போட்டு போயிருவீங்க. ஆண்டவரே சொல்லிட்டாருப்பா அப்படின்னு போயிருவீங்க. ஒரே சூடப்பா, நான் உன்னோட சூடா இருக்கேன்ப்பா. ஹல்லேலூயா. ஜாக்கிரதை. திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அப்படி எழுதியிருக்கு. நம்ம வந்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக எண்ணெயை போட்டு லைட்டாக அவரை முதல்ல போய் கியூவில் தின்னு அவரை லைட்டாக தட்டிட்டு போகிற மாதிரி தானே வரணும். ஆராய்ச்சின்னு சொல்லுது. ஐயோ, தங்கியே இருக்குது சொல்லுது. என்ன இது?
ஆ, இதை எழுதினவன் ஒரு அரசன், இந்திய நாட்டுக்கு இல்ல, முழு உலகத்துக்கு அரசனா இருந்தவன். பாருங்க எழுதியிருக்கான் பாருங்க. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் ஆண்டவர்ட்ட ஒன்றை கேட்கிறேன், அதை கண்டிப்பா நான் பெற்றுக்கொள்வேன். அதை கண்டிப்பா பெற்றுக்கொள்வேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுவேன். எனக்கு வரணும் அந்த ஆசீர்வாதம். இது இன்னும் 1000 பேருக்கு எப்படி கொடுக்கலாம், 10,000 பேருக்கு எப்படி செய்யலாம்? கட்டவனுக்கும் என்ன வச்சிருக்காருல்ல, என் மேல தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவேன்னு சொன்னார்ல. அப்ப நான் மட்டும் நல்ல, என்ன வேற மாதிரி என்ன தானே வச்சிருப்பாரு, என்ன மட்டும் போஷிக்க மாட்டாரு. ஒன்றை நான் கேட்கிறேன், அதை கண்டிப்பா நான் அதை தான் நாடுவோம். அதுதான் வேணும் எனக்கு. என்ன வேணும்? எனக்கு தனியா ஒரு பிரைவேட் ஜெட் வேணும், அதையே நாடுவேன். சொல்லுங்க. தெய்வமே தெய்வமே. ஜெட்டுன்னா ஃப்ளைட்டுங்க, தனி ஃப்ளைட்டு. சரியா? அதையே நாடுவேன். நாடுறீங்களா? நம்ம நாடுறோம். நான் ஜோக்கு சொல்லலைங்க இதெல்லாம். ஏன் அவருடைய ஆலயத்தில் வார நீ, உனக்கு பிசினஸ் 1000 பிசினஸ் இருக்குமா பாரு. 1000 பிசினஸ்ல இருக்கிற லாபத்தை உனக்கு தருவாராம். 3 வருஷம் ஒரு நல்ல ஞானி, உழைப்பாளி உழைக்கிற உழைப்பின் பலனை தருவாராம். ஒரு நாள் அவர் பிரகாரத்தில் இருக்கிறதுக்கு, ஒரு நாள் அவர் பிரகாரத்தில் இருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய மகிமை உனக்கு தருவார்னா, ஆஃப்டர் ஆல் திங்ஸ் இது ஏன் உனக்கு வராது? அதை ஏன் நாட மாட்ட நீ? அதை விசுவாசி தான் நாடுவேன்பா. எனக்கு வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்பா. என் வீட்டில் நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கவே தேடணும். ஹல்லேலூயா. லகுட வாண்டிகளா மாதிரி. ஹல்லேலூயா. இப்படிதாங்க விசுவாசிக்கணும். இதுதான் வேதம் கற்பிக்குதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? கேட்கறதே கடுப்பா இருக்கு, இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது, இதுல ஆராய்ச்சி வேறையாம். எப்படி? ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்? சிஸ்டர் பிரதர் தெளிவாகவும் சொல்றேன். நான் இனி ஆலயத்துக்கு வா போ எல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒன்லி சத்தியம். எப்படி? அறிவுரை கூறுறதெல்லாம் இனி இல்லை. ஒன்லி சத்தியத்தை பேசணுமா, ஜெண்டில் போயிட்டே இருந்தோமா, உயர்வை பார்த்தோமா, அடையாளமா நின்னமா, சாட்சியா பேசணுமா, போயிட்டே இருக்கணும். பிடிச்சோம் முடிச்சுக்கோ, பிடிக்காதவன் எங்க வேணா அப்போ. ஹல்லேலூயா. எந்த கேட்டுக்கு நீ கேட்ச் கீப்பரா நிக்கிற? எந்த சபையில நிக்கிற? ஹல்லேலூயா. இதை தான் நான் அறிவிக்கணும். இதை தான் நீங்க, தேவன் அறிவிக்கிறார்னா இதை தான் நீங்க பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இங்க வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணணுங்க. ஹல்லேலூயா. தனித்தனியா நான் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா ஆராய்ச்சி பண்றது கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அதன் நிறைவாய் ஒரு பங்கை நான் முடிச்சிருக்கிறேன். ஒரு துவக்கத்தை துவங்கி இருக்கிறேன். அது என்ன யாதுன்னு கேட்காதீங்க. நான் கூப்பிடும்போது வர்றதுக்கு ரெடியா இருங்க. எப்படி? ஆண்டவர் சொன்னா கூப்பிடுவேன். அவர் அவியலை மட்டும் விழிச்சிருக்காரு, எங்களை விழிச்சல்ல, விழிச்ச மாட்டாரு. நீ தாகமா இருந்தா அவனை விழிப்பார். ஆமா, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு போயிருக்கேன். அல்லேலூயா. துவங்கியாச்சு. ஆல்ரெடி மலை ஏறிட்டோம். உங்க வேலை தாகமா இருக்கிறது மட்டும். தாகமா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீ கேளு. ஐம்பது வயசுக்கு மேல நம்ம சபையில் எத்தனை பேர் வயசுக்கு மேல?
50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டூர் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். வேற யாரும் இருக்காது. நான் 50 வயசுக்கு மேலேயும் இருப்பேன், கீழேயும் இருப்பேன், ஜீரோலையும் இருப்பேன். ஆமாம், இது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அதனால தான் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம போகிறோம், தனியாக ஜபிக்கிறோம், உங்களோட ஒரு சந்திப்பு வைக்கணும்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். 50 வயசுக்கு மேலே, அது எத்தனை பேர் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டேட் ஆஃப் பர்த்தோடு என்ன செய்யுங்க. ஏன்னா நம்ம சர்ச்சில் நம்பக்கூடாது. நாகப்பண்ணாயை பார்த்தா 22 வயசு மாதிரி இருக்காரு, எப்படி நான் நம்புறது? அல்லேலூயா. டேட் ஆஃப் பர்த்தோட வரணும், அப்புறம் ஏமாத்திட்டப்படாது. ஆமாம், ஒரு டூர் போகிறோம். டூர்னா அது நீங்கள் நினைக்கிற மாதிரி டூர் இல்லை. முதல்ல டூர்னா என்னன்னு உங்களுக்கு காட்டணும். நிறைய ஆழமாக அந்த விஷயத்தை நான் இப்போ 1-2 டூரெல்லாம் போனோம் பார்த்தீங்களா, நிறைய மண்டையில் எனக்கு ஏறிச்சு. அல்லேலூயா. இனி நீங்கள் டூரை வேறு மாதிரி பார்ப்பீங்க. டூர்னா அப்படின்னா பரலோகத்து போயிட்டு அப்படி எட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? ஹாய் டேடி வரோம் என்ன அப்படி வரணும். அல்லேலூயா. ஆமாம், இது நம்மால் സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. இந்த விളിயே கேட்கப்படாது. நல்ல ஜாலியா சொர்க்கத்தை நம்ம இங்க அனுபவிக்கணும். ஹெவன் ஆன் எர்த். நம்ம ஊழியத்துக்கு பேரு ஹெவன். அப்போ ஹெவன் எப்படி இருக்கோ அது எர்த்தில் வரணும், பூமியில் ஹெவன் வரணும். ஹெவன் ஓன் எர்த். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட்டா? இல்லை, அது உண்மை. கண்டிப்பாக போகிறோம், சரியா? 50 வயசு சினுக 52 52 ஆச்சா 53 ஆச்சா உனக்கு? ஆகலையா? ஆனால் மாதிரி லைட்டாக தெரிஞ்சேன், என்னால் தான் பார்த்தேன். ஆக்டிவாக இருங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஃப்ளைட் வேணும்? சினுக்கு வேணுமா? ஃப்ளைட் வேணுமா? உண்மைதான், சீரியஸ் தான் கேட்குறேன். நான் வைப்பேன், அடுப்புற புறமப்படக்கூடாது. காணிக்க பைசா எல்லாம் எடுத்து பெட்ரோல் போட்டுண்டு அவருக்கு பாட்டில் சுற்றி நடக்காரு. கணக்கு பார்த்த உனக்கு அடுத்து காணிக்கைக்கு பைசா தர மாட்டார். அதாங்க உண்மைதான். அல்லேலூயா. இல்லை, கர்த்தர் எனக்கு ஒரு நாள் ஆலயத்தில் வர உனக்கே 1000 பிஸ்னஸோட லாபத்தை கொடுப்பாருன்னா, இதை காட்டுற எனக்கு 5000 பிஸ்னஸோட லாபத்தை தருவார். ஹல்லேலூயா. பல மதகுகளை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆராய்ச்சி பண்ணோமா? சங்கீதம் 36:7-9. சங்கீதம் 36:7-9. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இங்க பாருங்க, 7வது வசனம் போடுங்க. தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது. கிருபை எவ்வளவு ரசிச்சிருக்காங்க பாருங்க. தயவு, புரியுதா? தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற தகுதி, அதுக்கு பிறகு தான் கிருபை. உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலில். இதை தெரிஞ்சவன் எதுக்குள்ள வருவான்? எப்பவுமே அந்த செட்டைக்குள்ளதான் இருப்பான். அடுத்த வசனம் போடுங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆலயத்தில் என்ன சம்பூர்ணம் இருக்குது? அவருடைய பிரசன்னம், வார்த்தையாய் அவருடைய பிரசன்னம் இருக்கு இல்லையா? இந்த சம்பூர்ணத்தினால நீங்க திருப்தி அடைவீங்களாம். பேரின்ப நதி. ஆலயத்தில் வந்தா என்ன கிடைக்கும்? வெறும் இன்பம் இல்லைங்க, பேரின்பம்.
எப்படி வருமா? பெருமையான சிலவங்க எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க, அண்ணா பயங்கரமா இருந்தது அண்ணா, 2-3 நாள் அந்த ஹாப்பி என்னை விட்டு போகவே இல்லை. அதனால இடையில இன்னொரு ஆராதனை வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் குறையிற மாதிரி தானே அடுத்து தூக்கி புஷ் பண்ணி விடுறது. ஆனா நீ என்ன நினைக்கிறீங்க? நீங்க இன்பம் நீங்களே உங்களை ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராய்ச்சி செய்கிற கிருபை உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்களில் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வசனத்தை வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்களில் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? இப்போ அந்த கையை அப்படியே வச்சுட்டு, எனக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கையை தூக்கு. ஆலயத்துக்கு வர்றதுக்கு இப்போ கையை தூக்கி சொல்லு, எல்லா நாளும் ஆராதனை உள்ள நாளெல்லாம் என்ன தேவன் கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பார் சபையில். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்வாராம். டெய்லி ஆராதனை வைக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா. டெய்லி ஆராதனை. ஆமாம், கொஞ்ச நாள் தாண்டி அதுதான் டெய்லி ஆராதனை. சக்க போடணும். ஹல்லேலூயா. டெய்லி ஆராதனை இருக்கிற சபைகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஹல்லேலூயா. டெய்லி அனுதினமும். எனக்கு அந்த பிரச்சனை இருக்குதுங்க, இந்த பிரச்சனை இருக்குது, ஆஃபீஸில் பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலி மை பாஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். பாஸுக்கு மண்டே புலந்துருவார். பாஸுக்கு மண்டேல ஓ மண்டே புலந்து என்ன செய்யணும்? இந்த வசனத்தை நான் இந்த வசனத்தை எங்கேயா நீங்க பார்த்துருக்கீங்களா ரீசெண்டா? ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டேன்னா அனுதினமும் ஒன்ன சபை தூக்கிட்டு. என் புருஷன் சரியில்லைங்க, அவன் பயங்கர ஆளு கேட்டியலாம், நான் சபைக்கு போயிட்டு வந்தா அவன் என்ன தப்பு தப்பா பேசுறான். அல்லேலூயா. உன்னை வாழ்த்துவான் அவன், உன்னை போற்றுவான் அவன். கர்த்தருடைய ஆவி அவனை சும்மா விடாது. அல்லேலூயா. கலங்குற எல்லா ஆவியும் உடைச்சு தள்ளாடுகிற இதயத்தை தயார் பண்ணி சரியா உட்கார வச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட்டு, திருப்பி கொண்டு கலாத்தியர் 3:2. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க. லெட் மீ ஆஸ்க் யூ திஸ் ஒன் கொஸ்டின். Did you receive the Holy Spirit by obeying the law of Moses? Of course not. You received the Spirit because you believed the message you heard about Christ. புரிஞ்சுதா? ஒன்றை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், நானும் கேட்க விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியையா? இப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைனா நீங்கள் எதெல்லாமோ இந்த சரீரத்தின் பிரகாரமாக செஞ்சீங்க தானே, அதனால நீங்கள் ஜெயிச்சிங்களா? சபையில் வந்து வேத வசனம் உங்களுக்கு விசுவாசமாய் போதிக்கப்பட்டதை கேட்டு நீங்கள் நன்மையை பெற்றீர்களா? இதை நீ தெளிவா ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டேனா நீ மறுபடியும் அவருடைய வசனத்துக்கு தான் கீழ்ப்படிவ. சகோதரனே சகோதரியே, நீ இக்கட்டான சூழல்ல இருக்கும் போது மாத்திரம் இல்ல, நீ ஃப்ரீயா இருக்கிறதுக்கு கூட தேவ வசனம் தான் அஸ்திபாரமா உனக்கு முதுகெலும்பா இருக்குது, இருந்தது, இன்னும் இருக்க போகுது. மாற்றமே கிடையாது. நீ ஏதோ ஒரு கிரியை செஞ்சுட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு அது கிடையாது. நீ ஒரு கிரியை செஞ்சு நீ ஜெயிக்கல, நீ ஜெயிச்சது அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு, அவர் பிள்ளைன்னு வசனம் சொன்னதை கேட்டுதான் நீ அவரை சார்ந்த. ரட்சிப்பை பெற்றது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு தேவ வசனம் உனக்கு போதிச்சதுனால தான் நீ ரட்சிக்கப்பட்ட. ஹல்லேலூயா.
ஞானஸ்தானம் எப்படி எடுத்த? வசனம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா விடில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால நீ என்ன செஞ்ச? ஞானஸ்தானத்தை அடையாளமா பெற்றுக்கொண்ட. எல்லாம் வசனம் தான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னும் வசனம் தான் உன்னை மீட்கும். நீ அப்படி வந்துரு, நான் உன்னை அப்படியே கொஞ்சம் ஒரு எண்ணெயை தாரேன், நான் கொஞ்சம் தண்ணியை ஊத்துறேன். தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் கிடைக்குதோ வாய்க்கும் போதெல்லாம் தேவ வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கணுமா? எப்படி வசனம் சொல்லுது? உங்களுக்கு கொடுத்த டியூட்டி என்ன? பரலோகம். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ வசனத்தை போதியுங்கள், பிரசங்கியுங்கள். எத்தனை பேர்ட்ட பிரசங்கிச்சிங்க? கர்த்தர் நல்லவர்னு எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க? சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்னு. வேற ஒன்னு சொல்லணும், கர்த்தர் நல்லவர், அவர் உனக்கு நன்மையை செய்வார். சொல்லி பாரு, நல்லா அவன் வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. தயவு செய்து நான் சொல்றேன், நம்ம சபை 10ல் 1 11வது சபை கிடையாது. இவருக்கு 1 மணி நேரத்தில் முடிச்சா என்ன, 1.5 மணி நேரத்தில் இவருக்கு முடிக்க முடியாது. எனக்கு அப்பா சொல்றப்போ நான் முடிப்பேன். நீ சொல்ற மாதிரி முடிச்சா நாங்க சொல்ற மாதிரி இப்படி போவோம். எண்ணெய் தருவணும், தண்ணியை ஊற்றணும், காணிக்கையை போட சொல்லணும். அப்பா அந்த சபை நல்ல நீட்டு சபை, 5 நிமிஷத்தில் மேட்ரு முடிஞ்சுது. இவர் இருக்காரு அப்படின்னா ஃபார்முலா தப்பு. You are going to be wrong way. நீ தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறாய். அப்படி ஒரு தவறான வழியில் இந்த சபை நடக்காது. இந்த சபையில் தேவனுடைய வசனம் போதிக்கப்படும். நீ மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அந்த மகிழ்ச்சி உனக்கு வரலன்னா அந்த மகிழ்ச்சி எடுத்துக்கோ. இல்லன்னா நீ வஞ்சிக்கப்படுற. You are something wrong. நீ பின்னோக்கி போகிற. வசனத்தை கேட்கிறதுனால தான் ஜெயிக்க முடியும். ஆலயத்துக்கு நீ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற? தேவனோ இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பாப்பா. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. என் பிள்ளை எனக்கு என் ஆலயத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். சபைக்கு நேரமா வரானா பாருங்களேன். நான் சில இடத்துல நம்ம கெஞ்ச வேண்டியது இருக்குது. அப்படியெல்லாம் இன்னும் கெஞ்சறதெல்லாம் கிடையாது. நான் மீண்டும் மீறி நான் கெஞ்சுறேன் அப்படின்னா உன் மேல தேவன் அதிக அன்பு வச்சிருக்கிறாரு. தவறா நீ புரிஞ்சிருக்கிற, நீ தவறா புரிஞ்சுக்காதேன்னு சொல்றாருன்னு அர்த்தம். இவருக்கு வேற வேலை இல்லை, இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. என்னால நிப்பாட்ட முடியலைங்க. ஒரு ஆளை தொட்டுட்டு ஆசிரியர் அப்படி என்னால முடியல. உங்க வளர்ச்சியை கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருந்து ஒவ்வொரு இஞ்சா உங்களை உயர்த்துறதுக்கு அவ்வளவு வாஞ்ச வருது எனக்கு. என்னால முடியல, பிரசங்கிக்காம முடியலங்க. இதை செஞ்சுட்டு ஈஸியா நான் போயிடுவோங்க. இவாஞ்சலிக்கல் ஊழியத்தை செஞ்ச மாதிரி செய்யலாம். அப்படி அந்த அடித்துக்கு கர்த்தர் நல்லவர், கமான் எல்லாம் வாங்கிக்கோ. வாங்கலாம், விருத்தி அடைய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையினுடைய ஆசீர்வாதம் வேற, நற்செய்தி கூட்டங்களுடைய ஆசீர்வாதம் வேற. கவனமா புரிஞ்சுக்கோங்க. நானும் நற்செய்தி கூட்டங்கள் எல்லாம் பிரசங்கிக்க போறேன். அங்க வேற மாதிரி ஆசீர்வாதம் வரும். டக்குன்னு ஒருத்தனுக்கு லைஃப் திரும்பும், செத்தவன் பிழைப்பான், ஒரே நாளும் வாழ்க்கை மாறும். அதோட ரட்சிப்பு முடியாது, அது துவக்கம். சபை உன் வாழ்நாளெல்லாம் உனக்கு ரட்சிப்பு கொடுக்கிற பண்டக சாலை இது. உனக்கு எது இல்லையோ அதை கொடுக்கிற இடம் தான் சபை. அதை புரிஞ்சுக்கோங்க. சபையில தரித்திருப்பதை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில் இருக்கணுங்க. பாருங்க, ஹீட்டா இருக்குல்ல, கஷ்டமா இருக்குல்ல, சீக்கிரமா ஏசி வர போகுது. சபையில் வராம இருந்தா உன் வீட்டிலே நீ ஏசியை போட்டுட்டு அவருக்கு பேசாம ஒரு ஏசி வச்சிருக்கலாம். உன் விசுவாசம் தான் ஏசியை கொண்டு வர போகுது. உன் விசுவாசத்தை நீ எங்கேருந்து எடுக்கணும்? வசனத்திலிருந்து பெற்றுக்கொண்டா சபை நிரம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது?
எத்தனை பேருக்கு சபையை இந்த மாதிரி நடத்தணும்னு ஆசை? கொமட்டல் வருமா? ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்போது கொமட்டல் வருமா? அப்படி ஒரு கொமட்டல் வந்தோம்னா உன்ட பேய் இருக்குன்னு அர்த்தம். ஆனாங்க பிசாசுக்கு தான் ஆண்டோடைய வார்த்தை பிடிக்காது, தெரியல. நான் பைபிளில் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறதுக்குன்னு பிசாசு ஓடி இருக்கு. அப்போ வசனம் யாருக்கு அலர்ஜி? அதை தாண்டி நமக்கு ஏதாவது அலர்ஜி மாதிரி இருந்தால் உடனே சரி பண்ணிருங்க. அப்படின்னா நீ தாகப்பட்ட ஆண்டோட்ட தாகப்பட்டன்னா அவர் உன்னை ஊட்டுவார். இது ஒரு இன்ஜெக்ஷன் தான். இந்த இன்ஜெக்ஷனை போட்டு உள்ள விட்ட சிலது கொஞ்சம் அப்படி அசைஞ்சு தோணும். புறவை பார்த்தா வரும்போது இப்படி தள்ளி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஐஸ் வச்சணும், ஃப்ரிட்ஜில் ஏறி இருக்கணும். அல்லேலூயா. ஊசி போடும்போது என்கிட்ட சொல்லுவாங்க அம்மா, டே அசையாத, வல்ல இடத்துல உழையும். எப்படி இந்த கம்பி வளைஞ்ச மாதிரி ஐட்டம் உள்ள வளைஞ்சிருமோ, ஆஹா ஏறுவதே கஷ்டம், வளைய வேற செஞ்சுச்சுன்னா அனங்காத இருக்கும். நான் சொல்றேன், இந்த சத்தியம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்றேன், தாழ்மையாக கேட்குறேன், இதுதான் உங்க எதிர்காலம். இங்க வந்து காத்துரு, வெளியில வெயிட் பண்ணாத. வெளியில வெயிட் பண்ண மாட்டேன். பஞ்சாயத்து ஆபீஸ்ல வெயிட் பண்ண மாட்டேன். தாலுகா ஆபீஸ்ல வெயிட் பண்ண மாட்டேன். கலெக்டர் ஒன்ன தேடி வருவாரு, முதலமைச்சர் ஒன்ன தேடி வருவாரு, பிரதமர் ஒன்ன தேடி வருவாரு. ஏன்னா நீ இந்த நாட்டுக்கு வளமான எதிர்காலமாய் மாறுவாய். ஹல்லேலூயா. மாறுவீங்களா? நம்ம சபையில் இந்த மதம், இனம், மொழி பிரச்சனை, இந்த நாய், ஜாதி, அந்த குப்பை கதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. நம்ம யாரு? அப்பன் ஜாதி. உலகத்துக்கே பறைசாட்டணும். ஹல்லேலூயா. சத்தியத்தை காட்டணும், வசனத்தை உயர்த்தணும். அந்த சன்னதி ஹல்லேலூயா யோசுவாவின் சன்னதி. யுத்தம் முடிஞ்சிருச்சு, இனி கானான் தான். செழிப்பான கானானை அனுபவிச்சுக்கணும். ஹல்லேலூயா. எதை நட்டாலும் பெருசாக எதிர்பாருங்க. எதை செஞ்சாலும் 1000ன்னு சொன்னால் 10000 எதிர்பாருங்க. ஹல்லேலூயா. சம்பளத்தை, உனக்கு சம்பளம் எத்தனை வரும்? இன்னைக்கு இந்த வாட்டி பிடிச்செல்லாம் பார்த்து 38,000 சில்லற ரூபா வரும்னு உனக்கு எது சொல்லும்? அறிவு சொல்லும். ஆனால் சொல்லுவார், கர்த்தர் சொல்றார், இல்லை அது டபுளாக இருக்கும். நீ போய் பார்த்தா ஓனர் உனக்கே டபுள் சம்பளம் போட்டிருப்பாரு. ப்ரமோஷன். இப்படி தான் ப்ரமோஷன் வரும். இல்லைன்னா நீ என்ன செய்வ? காத்துட்டே இருப்ப. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ப்ரமோஷன் வரட்டும். வராது. வசனத்தை பிடிச்சிட்டேன்னா வசனம் ஒன்றை ப்ரமோட் பண்ணும். ஹல்லேலூயா. இதை அறிவாக எடுத்துக்கோங்க. இந்த அறிவை விசுவாசிங்க. இந்த விசுவாசம் உங்களை செழிப்பாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்திருக்கலாம்.